புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த தாய்மொழியால் அனைவரையும் வணங்குகிறேன். தலைப்பு: உழவர் போற்றும் பொன்னாள். ஆதவனை போற்ற உதித்த நன்னாள், உழவனை போற்ற பிறந்த நன்னாள். அதுவே அனைவரும் ஒன்றிணைந்து கொண்டாடும் தை திருநாளாம் உழவர் போற்றும் பொன்னாள். உழவர்களின் பெருமையும் உழைப்பின் பெருமையும் பறைசாற்றும் திருநாளே அந்நாள். ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு புராண கதை உண்டு. நரகாசூரனை கொன்று கொண்டாடுவது தீபாவளி, சூரபத்மனை கொன்று கொண்டாடுவது சூரசம்ஹாரம். ஆனால் எந்த ஒரு புராண கதை இன்றியும் அனைவராலும் சமத்துவமாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை என்றால் அதுவே தை திருநாளாம். உழவர்கள் கொண்டாடக்கூடிய அழகே தனியொரு அழகு. ஆடியில் விதை விதைத்து, ஐப்பசியில் களை இருத்து, மார்கழியில் கதிரறுத்து, எங்களுக்கு பயிரளித்த கதிரவனுக்கு படையலிட்டு கொண்டாடும் பெருவிழாவே உழவர் போற்றும் பொன் திருவிழாவாகும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்று வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க உலகம் உய்க்க உழைக்கும் உழவர்கள் உழைப்பிற்கு உறுதுணையாக இருந்த உயிரினங்களையும் கதிரவனையும் மற்றும் அனைத்திற்கும் இலக்கணமாக திகழக்கூடிய இயற்கையும் நன்றி மறப்பது நன்னன்று என்னும் விதமாக நன்றியையும் மகிழ்ச்சியும் கொண்டாடும் திருவிழாதான் தை திருநாளாகும். கார்மேகம் மழை தந்தான், கார்மேகம் மழை தந்தான் பயிரை காக்க, கதிரவனோ ஒளி தந்தான் உயிரை காக்க. ஏறெடுத்த இரு உழவர்களுக்கு நன்றி சொல்லும் திருவிழாவே உழவர் போற்றும் பொன்னாளாம். சுற்றி திளந்த எம் முன்னோர்கள் ஓரிடத்தில் தம் உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக கண்டுபிடிக்கப்பட்டதே விவசாயத்தின் அடித்தளமாம். அதன் பிறகே கதிரவனின் ஒளியினால்தான் தானியங்கள் பிறக்கின்றன, காய்கின்றன, வளர்கின்றன என்பதை உணர்ந்து கொண்டார்கள். அதனால்தான் கழனி விளைந்து கதிரறுத்து கதிரவனுக்கு படையலிட்டு மகிழ்ந்தார்கள். மாடுகளுக்கு வண்ணமிட்டு தாமும் மகிழ்ந்து வந்தார்கள். புதுப்பானையில் பொங்கலிட்டு படையலிட்டு வணங்கினார்கள். மருதநில மக்களே பெரும்பாலும் பொங்கல் பண்டிகையை பெருந்திருவிழாவாக கொண்டாடி வந்தார்கள். நாகரீகம் வளரும் முன்பே பண்பாடு சிறந்து வளர்ந்தது. அப்பண்பாட்டின் பிறப்பிடமே தமிழர்களின் கட்டாய திருவிழாவாம் தை பெருவிழா. செந்நெல் வெண்ணெல் என இந்நிலத்தின் அடையாளமாக திகழும் நெல்மணிகளை படையலிட்டு அவனும் வணங்கி வந்தார்கள். அதனால்தான் விளைந்த செந்நெல்லின் திரள் தூம்பிடையாம் என்று பெரும்பானாற்று படை கூட உழவர்களின் பெருமையை இன்றளவும் பறைசாற்றி வருகிறது. தாய்மொழியை போற்றும் தமிழினத்தின் தலையாய பெருவிழா தை திருவிழா. ஆனால் சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை என்ற வள்ளுவன் வாக்கு இன்று பொய்யாகி வருகிறது. விவசாய நிலங்கள் விளைநிலங்களாகவும் விவசாயிகள் கடனாளிகளாகவும் இன்று மாறிக்கொண்டு வருகின்றன. இந்த நிலை மிகவும் கவலைக்குரியதாகவே இருக்கின்றது. அதனால் நாம் உழவர்களை இன்றுமே போற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இன்று இருந்து வருகின்றோம். ஏனென்றால் மேசைக்கு காலையில் சுடுநீர் வருவதற்காக அள்ளும் பகலும் உழைப்பவன் உழவர்கள் தானே. சுடுசோறு சுடுதாக தட்டில் வருவதற்காக சுடும் வெயிலில் அயர்ந்து உயர்ப்பவன் உழவன் தானே. அதனால் உழவனே இறைவன். பண்பாடு நாகரீகம் வளரும் முன்பாகவே வளர்ந்தது தமிழ்நாடு. அத்தமிழ்நாட்டில் சமத்துவ பண்டிகையாக இன்றளவும் உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் தை திருநாளின் உழவர்கள் போற்றும் பொன்னாளை உழவர்களையும் போற்றுவோம். உழவர் போற்றும் பொன்னாளையும் பெருமிதமாக கௌரவமாக கொண்டாடுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.